ஹலோ guys, this is my யூடியூப் சேனல். இனிமேல் நான் வீடியோ ரெகுலராக அப்லோட் பண்ணுவேன். திஸ் இஸ் டுடே அவுட்ஃபிட். நாங்கள் எங்கே போகிறோன்னு வீடியோ எண்டு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு முன்னாடி அப்பாவும் பொண்ணும் ரெடி ஆகிட்டாங்க. நான் தான் கொஞ்சம் ரெடி ஆகிறதுக்கு லேட் பண்ணிட்டேன். பாப்பாவுக்கு நாங்கள் வெளியே கிளம்ப போகிறோம்னு தெரிஞ்சிச்சு. அதான் உடனே என்னை தூக்குன்னு சொல்லிட்டு கை நீட்டுறாங்க மேடம். காரில் ஏறினோடனே செம சிரிப்பு தான் பாப்பாவுக்கு. பாபு பாபு போகிற வழியில் என்னோட சிஸ்டரும் என்னோட டேடியும் பிக்கப் பண்ணியாச்சு. பாப்பாவுக்கு அவங்க சித்தியை பார்த்தோடனே உடனே என்கிட்ட இருந்து அவங்க சித்தி கிட்ட தாவிட்டா. அம்மாவால் வர முடியல, அம்மாவுக்கு வீட்டில் வேலை, அதனால சரி நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு எங்களை அமுச்சு வச்சுட்டாங்க. நாங்கள் மட்டும்தான் போகிறோம் வெளியே, வேற எங்கேயும் போல, பீச்சுக்கு தான் போகிறோம். மெரினா பீச். டுடே ஃபன் ஓவர்லோடாக இருக்க போகுது. ஈவினிங் டைம், ஸோ டீ குடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு பீச்சுக்கு போன உடனே டீ கடைக்கு போயாச்சு. பாப்பாவுக்கு அவுட் சைட் ஃபுட் எதுவும் கொடுக்க மாட்டேன். சரி வீட்டிலேருந்து ஆப்பிளும் வாழைப்பழமும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். மாமா வந்து டீ டோட்டலர் எதுவுமே குடிக்க மாட்டாங்க. டீ காஃபி எதுவுமே குடிக்க மாட்டாங்க. சரி ஜூஸ் குடிக்கிறேன்னு சொல்லிட்டு சர்பத் வாங்கி குடிச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டு சரி பீச்சுக்கு போகலாம்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம். நாங்கள் பாப்பா பிறந்ததுலேருந்து அவ்வளோ வெளியவே போக முடியல, வீட்லேயே தான் இருக்க. சரி வா வெளியே போகலாம், ரொம்ப நாள் ஆயிடுச்சு வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்பாவும் கூப்பிட்டுக்கலாம், வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் கூட்டிகிட்டு வெளியே போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. 5 மிட்டாய் வாங்கிட்டு வர சொன்னது நான், எனக்கு கூட ஊட்டல. ஃபர்ஸ்ட் எடுத்துகிட்டு போய் மாமனாருக்கு ஊட்டி விட்றாங்க. ரொம்ப நாள் கழிச்சு வெளியே வந்தது, மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்தது. பாப்பா அப்பா கிட்டே போயிட்டா, எங்ககிட்ட வரவே இல்லை. நான் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டேன் பாப்பா அப்பா கிட்ட கொடுத்துட்டு. பாப்பா வெளியே வந்ததில் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கா. மெரினா பீச் முன்னாடி இருந்ததோட இப்போ நிறைய டிஃப்ரெண்ட் தெரியுது, நிறைய ஆட் பண்ணியிருக்காங்க. பிளேசஸ்லாம் சூப்பராக இருக்குது, ஃபோட்டோ ஷூட்க்கு எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நாங்கள் எல்லோரும் பீச்சுக்கு போயிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். ஃபன் ஓவர்லோடாக இருந்தது. மாமா தான் செம்ம காமெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க, சிரிச்சுக்கிட்டே இருந்தோம். ரொம்ப நாள் கழிச்சு பீச்சுக்கு வர்றது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்தோம். பாப்பா ரொம்ப ஹாப்பியாக இருந்தா. வீட்டில் இருந்தால் தேவையில்லாமல் எதனா ஒன்று யோசிச்சுட்டு இருப்போம். சரி வெளியே கிளம்பலான்னு சொல்லிட்டு உடனே கிளம்பு வந்துதான். வெளியே வந்தோடனே செம்ம ஹாப்பி, ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். டைம் போகிறதே தெரியல. அதுக்கப்புறம் லைட்டாக பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. சார் பஜ்ஜி கடையை பார்த்த உடனே அங்கேயே ஆல்ட் ஆயிடுச்சு. சார் வாங்க பஜ்ஜி சாப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு. இது வரையும் பேசி எந்த வீடியோவும் போட்டதில்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பேசி போடுறேன். முன்னாடி கொஞ்சம் போட்டிருக்கேன், ஷார்ட்ஸில் தான் போட்டிருக்கேன். இவ்வளோ பெருசாலாம் பேசினதில்லை, ஏதோ கொஞ்சம் முன்ன பின்ன இருந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நாங்கள் என்ஜாய் பண்ணுமோ இல்லையோ, பாப்பா ரொம்ப என்ஜாய் பண்ணேன், செம்ம ஜாலியாக இருந்தாங்க. அப்பா கூட எப்படி டான்ஸ் ஆடிட்டே வரா பாருங்க. ஃபோட்டோ எடுக்கிற பெஸ்ட் ஸ்பாட்னா நம்ம மெரினா பீச் தான். நிறைய இருக்குது, நிறைய ஆட் பண்ணியிருக்காங்க புதுசாக. நைட் டைமில் ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஆக்சுவலி இதுதான் என்ட்ரன்ஸ். நாங்கள் என்ட்ரன்ஸ் வழியாகவே போகல, நாங்கள் பேக் சைடு வழியாக தான் என்ட்ரன்ஸுக்கே வந்தோம். சிப்பி சிலை நல்லா இருந்தது. சிப்பிக்குள்ளே முத்து மாதிரி நாங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டோம். பார்க்கவும் அழகாக இருந்தது. ஹாய், இதோட முடிஞ்சிச்சு. நாளைக்கு பார்க்கலாம், பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட நான் உங்களை வந்து பார்க்குறேன். வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.